ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கேர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ஆன்டி கிராவிட்டியை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் ஏஐ பவர் கூகுள் எக்ஸ்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். கொமனா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பர்பஸுக்காண்டி டிஃப்ரெண்ட் டைப்பான கூகுள் எக்ஸ்டென்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து கூட கிளவுடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மாஸ்டர் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. நான் பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற அசிஸ்டன்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது எங்களுக்கு ஒரு மெயில் வந்துச்சுன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணுற அசிஸ்டண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு மாஸ்டர் ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணிக்கொள்கிறேன். இந்த ப்ராம்ப்டிங் டெக்னிக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீ செக் அவுட் பண்ணலைன்னா ஐ பட்டன் லிங்க் கொடுக்க செக் அவுட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்ட் ஆஸ் அ சீனியர் ஃபுல் ஸ்டாக் குரோம் எக்ஸ்டென்ஷன் டெவலப்பர் வித் ஓவர் 10 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரோல் எல்லாம் அசைன் பண்ணி தான் நாங்கள் வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். ஸோ நான் வந்து ரெடி பண்ண ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை வந்து ஆன்டி கிராவிட்டி எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். மாடலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளவுட் சொனட் 4.5 மாடல் தான் சூஸ் பண்ணுறேன். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டே லிமிட் முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து ஜெமினி 3 Pro ஹையை வந்து சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து லிமிட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளவுட் சொனட் 4.0 மாடலில் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் அதான் பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் டெவலப்மெண்ட் கோடுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு மாடல். நெக்ஸ்ட்டாக வந்து மாடலில் செலக்ட் பண்ணிட்டு ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானும் கிரியேட் பண்ணியிருக்கு. டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டப், செட்டிங் ஏபி கன்ஃபிகரேஷன், ஜெமினி ஏபி இன்டெகிரேஷன், ஜிமெயில் டிஓஎம் இன்டெகிரேஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 7-8 டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெமினி ஏபிக்கு இன்டெகிரேட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பிளானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்கில் வந்து மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் மோடை வந்து டிசேபிளில் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை எனேபிள் பண்ணிக்கொள்ளணும். எனேபிள் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லோட் அண்ட் பேக் எக்ஸ்டென்ஷன் அப்டேட்னு சொல்லியிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் அண்ட் பேக்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைல் ஸ்ட்ரக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது நாங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்கு கோட் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண எக்ஸ்டென்ஷன் வந்து அட் ஆகிடும் அதில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுறேன்டா பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் இப்போ அப்டேட் பண்ணின ஜிமெயில் ரிப்ளை அசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்வோம். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு என்டர்ஜூ ஏபிஐ கீ இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஏபிஐ கீ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏபிஐ கீ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஐ கீ வந்து ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு ஏபிஐ கீயை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து திருப்பி குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணிவிட்டு டெஸ்ட் கனெக்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஐ கீ ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லி இதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், ஜெமினி இஸ் ரெடின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் வந்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு மெயிலிருந்து டம்மியாக ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரிப்ளைன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐக்கன் லோட் ஆகும். அதாவது GRA லோடட் ஓப்பன் கம்பஸ் டு சி பட்டன் சொல்லி மேலே வந்து ஒரேஞ்ச் கலர் இதில் வந்து பாப்பப் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பொலைட், நோ, இன்ட்ரெஸ்டட், ஃபாலோ அப்னு சொல்லி எங்களுக்கு 3 பட்டன் இருக்கு. ஸோ நான் வந்து இன்ட்ரெஸ்டட்டை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த மெயிலுக்குரிய ரிப்ளை வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற விஷயங்கள் எடிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்து நம்புறேன். ஸோ இப்படியே இன்ஃபர்மேட்டிவ் கண்டினியூ பண்ணால் மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.